வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் மாலை வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இது வந்துட்டு நேற்று எடுத்த வீடியோ. நேற்று காலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தம்பியை ஸ்கூல் அனுப்பிட்டு அதுக்கப்புறமா மேலே வந்துட்டு இந்த செடியெல்லாம் 1-2 கலருக்கு அந்த மண்ணெல்லாம் கலரி விட வேண்டியது இருக்குது. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்லிகைப்பூ செடி முல்லைப்பூ செடியெல்லாம் கட் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேலே வந்தேன். அப்படியே மாடி தோட்டத்தில் லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது இல்லையா, அதனால் இதையே ஒரு வீடியோவோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோவும் அப்பப்போ டைம் இருக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த முல்லைப்பூ செடி தான் நம்ம ஃபஸ்ட்டு இன்றைக்கி கட் பண்ணி விட போகிறோம். நான் இது வரைக்கும் முல்லைப்பூ செடி நான் கட் பண்ணி விட்டதில்லை. ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு டைம் 2 டைம் கட் பண்ணி விட்டுருக்கேன். ஆனால் அந்த மேலே மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருக்கேன். அந்த கொழுந்தா வர்றதை மட்டும், அந்த பூ பூத்து நிற்கிது இல்லைங்களா, அந்த மாதிரி இதை மட்டும்தான் நான் கட் பண்ணி விட்டேன். இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேர்த்தே நிறைய கட் பண்ணி விட்டுருக்கேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ செடி தான் கட் பண்ண போகிறேன். மல்லிகைப்பூ செடி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் நிறைய டைம் கட் பண்ணி விட்டுருக்கேன். அதனால் அதை பற்றி எனக்கு அனுபவம் தெரியும். நம்ம ஓரளவுக்கு சேர்த்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு இந்த இலையெல்லாம் இனிக்கி விட்டோம்னாவே நல்லா கொழுந்து வர ஆரம்பிச்சிடும். ஆனால் முல்லைப்பூ செடி பற்றி தான் எனக்கு அவ்வளோவா தெரியல. இந்த கிளைமேட்டுக்கா இல்லை நான் வச்சுருக்கிற இடம் சரியில்லையா என்னன்னு தெரியல. முல்லைப்பூ செடி லைட்டாக தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நல்லாவே வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் டல்லாகவே தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் சேர்த்தே கட் பண்ணி விட்டுருக்கேன். மல்லிகைப்பூ செடியும் பார்த்திங்கன்னா இப்போ கட் பண்ணி விட்டுட்டேன். கட் பண்ணி விட்டுட்டு அந்த இருக்கிற 1-2 இலையெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த இலையெல்லாமே எடுத்துகிட்ருக்கேன். இப்போ நான் மல்லிகைப்பூ செடியில் இந்த மாதிரி ஒரு இலை விடாமல் நம்ம கிள்ளி விட்டுட்டோம்னாவே போதுமானது, நல்லா கொழுந்து வரும். நம்ம எப்பயாச்சும் ஒரு டைம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டோம்னாவே போதுமானது. அடுத்தது இந்த ஒரு கிளைய வந்துட்டு இன்றைக்கி பதியம் போடலாம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். இந்த மல்லிகைப்பூ செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும், பூ நல்லா வாசமாகவும் இருக்கும். இந்த கனவுல வந்துட்டு நம்ம எப்படியாச்சும் பதியம் போடணும், அது எங்கே எப்படி போடலாம் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். அடுத்ததாக இந்த முல்லைப்பூ செடியுமே கட் பண்ணி விடலாம். இது வந்து இலையெல்லாம் ஒரு மாதிரி பழுத்து உளுர ஆரம்பிச்சிடுது. இது வந்து இலையுதிர் காலம் இல்லையா, ஆடி மாதத்தில் வந்து பெரும்பாலும் இலையெல்லாம் உதிர்ந்துட்டு நிறைய செடிங்களில் வந்து பார்த்திங்கன்னா இலையெல்லாம் உதிர்ந்துட்டு அதுக்கப்புறமா மழை நாளும் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக, அப்போ வந்துட்டு நல்லா துளிர் விட ஆரம்பிச்சிடும். அதனால் சரி நம்ம இப்போ இந்த முல்லைப்பூ செடியுமே நல்லா கட் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையுமே ஓரளவுக்கு லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டேன். நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா வியூவர்ஸ் ரொம்ப டல்லாக போகுதுங்க. வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வர மாட்டேங்குது. வாட்ச் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாயிட்டே போகுது. அதனால் எனக்கு வீடியோ போடணும் அப்படின்னே தோண மாட்டேங்குது. இருந்தாலும் ஏதோ 1-2 போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன். அடுத்ததாக இந்த வல்லாரைக்கீரை செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியிலே இருக்கணும், அப்போ தான் நல்லா தளன்னு இருக்கும். இது ஒரு நாள் இடையில் தண்ணி விடாமல் விட்டுட்டேன். பார்த்திங்கன்னா ஒரே நாள்லே பழுத்து போயிடுச்சுங்க. சரி அதெல்லாம் கட் பண்ணி விட்டோம்னா நல்லா கொழுந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே கட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கு அடுத்ததாக இந்த செடியை தான் இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். இது வந்துட்டு கற்பூரவள்ளி தழை. இந்த தழையை வந்துட்டு கிட்டத்தட்ட நட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஆனால் நான் கட் பண்ணி விட்டதில்லை. இது கட் பண்ணி விட்டால் சரியாக வருமா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் இப்போ கட் பண்ணி விட்டுருக்கேன். இதெல்லாம் செம்பருத்தி செடி. ஒரு 3 செடி 4 செடி காஞ்சி போச்சுன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே வீடியோவில். அதில் ஒரு செடி இந்த செடி. இதில் இருக்க இந்த குச்சியெல்லாம் எடுக்கலான்னு ட்ரை பண்ணால் என்னால் முடியல. எவ்வளவோ ட்ரை பண்ண முடியல. சரி இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், அந்த வேரெல்லாம் சுத்தமாக அத்து போச்சுன்னா அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இப்போ நம்ம இந்த கட் பண்ணி போட்ட இந்த தழையெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அப்புறமா நல்லா சுத்தமாக கூட்டி பெருக்கி வாரிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த மேலாக்க அந்த தழையை மட்டும் எடுத்துட்டேன். எவ்வளோ செடி கட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த தழையை எடுத்துட்டு மண்ணெல்லாம் முதல்ல கிளறி விட்டுறலாம். ஏன்னாக்கா மண்ணெல்லாம் கீழே சிந்தும் இல்லையா, சிந்தும்போது அப்புறம் திரும்ப நம்ம கூட்டிட்டோம்னாலும் திரும்பவும் கூட்ட வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணெல்லாம் கிளறி விட்டேன் ஃபஸ்ட்டு. செடி எல்லா செடிங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மண்ணை நல்லா கிளறி விட்டுருக்கேன். இந்த மல்லிகைப்பூ செடியில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ கட் பண்ணி விடுறதுக்கு ஒரு 2-3 நாள் முன்னே தான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வடித்தோம் இல்லையா, அந்த தண்ணியை வந்து ஊற்றி விட்டேன். அது பாருங்கள் எப்படி மேலே வெள்ளையாக இருக்குன்னு சொல்லிட்டு. எனர்ஜிக்காக நான் நிறைய டைம் அந்த சோறு வடிக்கிற தண்ணி, அப்புறம் அரிசி கழுவுற தண்ணி, இன்னும் நிறைய தண்ணிங்கெல்லாம் காய்கறி அதெல்லாம் சேர்த்து வைக்கிற தண்ணியெல்லாம் நிறைய டைம் ஊற்றி விடுவேன்.
அந்த மாதிரி ஒரு 2 நாளைக்கு முன்னே தான் ஊற்றி விட்டேன். அதனால் ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்குது. இருந்தாலும் அதில் இருக்க இந்த வேஸ்டெல்லாம் எடுத்து போட்டுட்டு நம்ம மண்ணை கிளறி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து போட்டுட்ருக்கேன். மண்ணை கிளறும்போது வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக வேராக இருக்குங்க. செடி வந்து இப்போ நல்லா பெருசாக இருக்கு இல்லையா ஓரளவுக்கு, அதனால் இது ஃபுல்லாகவே வேராக தான் இருக்குது. இந்த பக்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா சும்மா பக்கெட்டு தான், இது ரொம்ப நாளைக்கு லைஃப் வராது. இருந்தாலும் இப்போ அது நட்டு கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்துடுச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செடியுமே க்ளீன் பண்ணி மண்ணெல்லாம் கிளறி விட்டுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக சங்கு இருந்ததுங்க இந்த செடியில். இந்த ஒரு மாதிரி சங்கு மாதிரி பூச்சி இருக்கும் பாருங்கள், அது பூச்சா என்னன்னு தெரியல. அந்த சங்கு இருந்தது. சரி அதையுமே நல்லா உடச்சி கிளறி விட்டுட்டேன். எப்போவுமே நீங்கள் வீட்லேயோ மாடி தோட்டத்துலேயோ பூச்செடி வைக்கிறீங்கன்னா பாட்டில் வைக்கும்போது ஒன்று பாட்டு வாங்கி வைங்க. அப்படி இல்லையா இந்த பிளாஸ்டிக் பக்கெட் கொஞ்சம் நல்லா திடமாக இருக்கிறதா வாங்கி வைங்க. வீட்டில் இருக்க பிளாஸ்டிக் டப்பாலாம் வச்சிங்கன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். பாருங்கள், நான் இந்த பிளாஸ்டிக் பக்கெட் நார்மலாக நம்ம வீட்டில் தண்ணி பிடிக்கலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பக்கெட் தான் இது. இது வச்சு 2 வருஷம் ஆகும். ஆனால் 2 வருஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அது போயிடுச்சு. இதுவே நம்ம இந்த பெயிண்ட்டு பக்கெட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற பிளாஸ்டிக் பக்கெட்டெல்லாம் வச்சோம்னா ஓரளவுக்கு லைஃப் வரும். நான் வந்துட்டு ஆரம்பத்தில் செடி வைக்கணும் அப்படின்ற ஆர்வத்தில் எந்த பக்கெட்டெல்லாம் கிடைக்குதோ, எந்த டப்பாலாம் கிடைக்குதோ அதெல்லாம் வச்சு விடுவேன். அந்த மாதிரி வச்சு விட்டது தான் இந்த செம்பருத்தி செடி. இப்போ செடியுமே காஞ்சி போச்சு. அந்த தொட்டி உடையவே நானே தண்ணி விடாமல் விட்டுட்டேன். சரி அது போனால் போகட்டும், நம்ம வேறு செடி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எப்போவுமே செடி வைக்கிறீங்கன்னா பக்கெட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி, இந்த பெயிண்ட்டு பக்கெட்டெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்ததாக இந்த தண்ணி கேன் வருது பாருங்கள், அந்த தண்ணி கேனுமே நல்லா லைஃப் வரும். அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற டப்பாயிலே வச்சு விடுங்க. இப்போ இந்த மண்ணெல்லாம் நான் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நிறைய பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறையாக இருக்குது. அது ஃபுல்லாக கொட்டி விடலாம் இந்த மண்ணெல்லாம் எடுத்து அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மண்ணெல்லாம் எடுத்து அந்த காலியாக கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற பக்கெட்டெல்லாம் மண்ணை கொட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெயில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது. இந்த வெயில் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக தண்ணி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் ஃபுல்லாக கூட்டி முடித்து க்ளீன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தான் தண்ணி விடவே ஸ்டார்ட் பண்ணேன். இதில் லைட்டாக உரம் போடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் உரம் போட்டு இப்போ தான் ஒரு 4-5 நாள் இல்லை ஒரு வாரம் தான் ஆகும். அதனால் நான் உரம் போடலை. சரி இன்னொரு டைம் பார்த்துப்போம், இன்னும் ஒரு 10 நாள் போகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். தண்ணி மட்டும் விட்டுருக்கேன். இந்த பட்டாம்பூச்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த பூவுக்கு டெய்லியுமே நம்ம மாடி தோட்டத்திலேயே தாங்க சுற்றிட்டுருக்கு. நானும் இந்த பட்டாம்பூச்சியை எத்தனையோ வீடியோ எடுத்தும் போட்டிருக்கேன். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பட்டாம்பூச்சி நான் என்னையே சுற்றி சுற்றி அந்த பூச்செடியே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கு. அதனால் அதையுமே ஒரு வீடியோ எடுத்துட்டேன். இந்த மல்லிப்பூ செடியும் முல்லைப்பூ செடியும் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிளேஸே காலியான மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு நல்லா செடி நல்லா இருந்தப்போ பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. இப்போ கொஞ்சம் டல்லாக இருக்குது. இந்த மல்லிப்பூ செடி வந்து நம்ம பதியம் போடலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கீழே வந்துட்டேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேற்று வந்துட்டு அமாவாசைன்றதுனால மாமியார் வந்து சாமி கும்பிட்டு அந்த சாப்பாடு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. நான் இந்த சின்ன டப்பாயில் நம்ம மல்லிப்பூ செடியை பதியம் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டப்பாயை எடுத்து ஓட்டை போட ஆரம்பிச்சிட்டேன். இதுதான் நான் இப்போ ஃபஸ்ட் டைமாக மல்லிப்பூ செடியை பதியம் போட போகிறேன். எப்படி வருது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஓட்டை போட்டு பிடிச்சிட்டேன். இப்போ நான் அதை ஃபுல்லாக மண்ணையும் எடுத்துக்கலாம். மண் எடுத்துகிட்டு வந்துட்டேன். மேலேயும் வந்துட்டேன். இப்போ நான் இந்த டப்பாயில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கணு இருக்கிற இடமா நல்லா அப்படி அழுத்தி விட்டு பதியம் போடணும். இது போடலாமே அப்படின்னு பார்த்தா முடியல. சரி இந்த குச்சியே போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பக்கமாக அப்படி வச்சுட்டு அப்படியே மடித்து விட்ட மாதிரி அந்த செடியை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்படி மடித்து விட்ட மாதிரி போட்டிருக்கேன். அந்த மண்ணில் வந்து நல்லா ஊனி விட்டுருக்கேன் பாருங்கள், தெரியுதா க்ளீனாக. இந்த கணு இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி கணு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் ஒரு 2 இடம் இருக்குது. அந்த 2 இடத்துல எப்படியா இருந்தாலும் வேர் இறங்கிடும் அப்படின்னு நினைக்கிறேன். வேர் இறங்கினது அப்புறம் நம்ம அந்த சென்டரில் கட் பண்ணி விட்டுட்டு செடியை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கணு தான் இந்த இடத்துல இருக்குது. இப்போது அதுக்கப்புறம் லைட்டாக அதில் தண்ணி தெளித்து விட்டுட்டு
ஃபஸ்ட் டைமாக நம்ம பதியம் போடுறதுக்காக முயற்சி பண்ணுறோம். செடி எப்படி வருது அப்படிங்கிறதும் நம்ம அடிக்கடி வீடியோவில் பார்ப்போம். எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுத்ததாக லாஸ்ட்டாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் தம்பி வந்துட்டு காய்கறியுடைய விதையெல்லாம் கொஞ்சம் கொடுத்து விட்டுருந்தாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த விதையில் ஏதாச்சும் ஒரு 2 டப்பா வந்து காலியாக இருக்குது, அதில் நட்டு விடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் தேடிட்டுருக்கேன். என்ன விதை நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், நிறைய விதை இருக்குங்க. இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதையாக இருக்குது. இதில் ஒரு விதை வந்து திரும்பவும் அந்த விதை திரும்ப இன்னொரு பேக்கெட்டில் இல்லை. இது எல்லாமே அது ஒவ்வொரு விதையாக இருக்குது. ஆனால் நம்ம கிளைமேட்டுக்கு எந்தெந்த காய் வரும் என்ன ஏதுன்னு எனக்கு சரியாக தெரியல. காலிஃப்ளவர் செடி நட்டு பார்க்கலாம், சரியாக வருதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் விதையும் சிகப்பு தண்டுக்கீரை விதை இது 2மே எடுத்திருக்கேன். இது வந்துட்டு காலிஃப்ளவர் விதை. இந்த காலிஃப்ளவர் விதை தான் முதல்ல ஒரு தொட்டியில் நடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதில் நட்டிருக்கேன். நான் ஏற்கனவே செடிங்களுக்கு தண்ணி விடும்போதே இந்த பக்கெட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விட்டுட்டேன். அதனால் இப்போ நம்ம விதை நடும்போது மண் ஒரு மாதிரி பிடிச்சிட்டு வருது. இருந்தாலும் நல்லா நான் ஊனி விட்டுட்டு லைட்டாக தண்ணியை மட்டும் தெளித்து விட்டுருக்கேன். பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. அடுத்ததாக அந்த தொட்டியில் அந்த சிகப்பு தண்டுக்கீரையை நம்ம போட்டு விட போகிறோம். ஆல்ரெடி இந்த மாதிரி சிகப்பு தண்டுக்கீரைன்னு கிடையாது, கீரை வகையில் பெரும்பாலும் லைட்டாக அந்த விதையை நம்ம போட்டு விட்டோம்னாவே அது நல்லா அழகாக வந்துடும். இது சும்மா லைட்டாக அப்படியே போட்டு விட்டுட்டு கிளறி விட்டுட்டேன். கீரை விதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக போட்டோம்னாவே சீக்கிரமாக வந்துடும். ஆனால் மிச்சப்படி இந்த பீட்ரூட்டு, கேரட்டு, காலிஃப்ளவர் இந்த மாதிரியெல்லாம் எப்படி வரும் அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போதைக்கு ஒரு 5-6 விதை காலிஃப்ளவர் விதை நட்டிருக்கோம். பார்ப்போம் எது வருது என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அடுத்ததாக இந்த இருக்கிற இன்னும் விதையெல்லாம் எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டு அம்மா வீட்டாண்ட கொடுத்தோம்னா அவங்க நிலத்துல நட்டு வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு நான் ஓப்பன் பண்ண கவர். ஓப்பன் பண்ணதில் இன்னும் கொஞ்சம் விதை இருக்கு இல்லையா, அதையுமே எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சுங்க. வீடியோ போடணும், ஷார்ட் வீடியோ போடணும்னு கூட தோண மாட்டேங்குது. வாட்ச் ஹவர்ஸ் வேறு குறையிறதுனால எனக்கு வீடியோ போடணுன்னே தோண மாட்டேங்குது. சரி, வீடியோ போடாமல் நிறுத்தக்கூடாது, ஏதாச்சும் 1, 2 அப்பப்போ போட்டு விடுவேன்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்கேன். நான் காலையில் ஒரு 10 மணி போல் வந்த மேலே பார்த்தீங்கன்னா இப்போ 12:30 மணி ஆயிடுச்சு. எல்லா வேலையும் முடியறதுக்குள்ளார என்னுடைய மாடி தோட்ட செடியெல்லாம் பாருங்கள் இப்போ கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஒரு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.